கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணம் என்றால் சமஸ்கிருதத்தில் கருப்பு என்று பொருள். கிரி என்றால் மலை என்று பொருள். ஓசூரிலிருந்து செவிடப்பாடி ஓசூர் வைச்சால மன்னரின் ஆட்சி காலத்தில் சூட்டப்பட்ட பெயர் என்று கூறப்படுகிறது. கன்னடத்தில் ஓசா என்றால் புதிய என்று பொருள். புதியதாக உருவாக்கப்பட்ட ஊர் என்று பொருளில் வழங்கப்படுகிறது. ஓசூரில் இருந்து 27 மைல்கள் தொலைவிலும் கிருஷ்ணகிரியிலிருந்து 30 மைல்கள் தொலைவிலும் மல்லச்சந்திரம் அமைந்துள்ளது. தமிழர்கள் வாழ்வில் இறப்புச் சடங்குகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளன. வாழ்நாளின் இறுதி சடங்கு என்பதால் தமிழ் சமூகத்தால் இறப்பு சடங்கு முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இறப்பிற்கு பின் இறந்தவர் கடவுளாக வந்து உயிரோடு இருப்பவர்களை வழிநடத்தி செல்வார் என்ற நம்பிக்கையும் நிலவி வருகிறது. உயிர் நீர்த்தவர்களுக்காக சங்க காலத்தில் இருந்தும் அதற்கு முன்பும் கல்திட்டைகளை ஏற்படுத்தி வழிபட்டு வந்தனர். இறந்தவர் பயன்படுத்திய பொருட்களை ஈமத்தாழிகளில் இட்டு புதைத்தனர். அவ்வகையில் கிருஷ்ணகிரி கருமலை வட்டத்திற்குட்பட்ட மல்லச்சந்திர கிராமத்தில் உள்ள ஈமச் சின்னங்களை இப்பொழுது காணலாம். அடர்ந்த காட்டுப்பகுதி, குறிப்பாக சிறுத்தை, கரடி, காட்டுப்பன்றி, மலைப்பாம்பு ஆகியவற்றின் நடமாட்டம் மிகுதியாக உள்ள பகுதி என்று அங்கு வாழும் மக்களால் கூறப்படுகிறது. மல்லச்சந்திரம் என்ற பெயருக்கு பல்வேறு விளக்கங்கள் கூறப்படுகின்றன. வீரத்தில் சிறந்த மல்லர்களின் தலைவன் இப்பகுதியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததால் மல்லச்சந்திரம் என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது.
காட்டுப்பகுதியாக இருப்பதால் காட்டு வளத்தினை அடிப்படையாக கொண்டு இப்பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது. மல்லர்கள் வாழ்ந்த பகுதியாக இருந்தினாலும் நீர்நிலை இருந்த காரணத்தினாலும் மல்லச்சந்திரம் என்ற பெயர் வந்திருக்கலாம் என்று கருத முடிகிறது. மல்லர் என்பது சிறப்பு கூறாகவும் சந்திரம் என்பது பொதுக்கூறாகவும் வந்துள்ளது. பெருங்கற்காலம். பெருங்கல் காலம் என்பது மக்கள் பெருங்கல் ஈமச் சின்னங்களை பயன்படுத்திய காலத்தை குறிக்கின்றோம். ஐரோப்பாவில் பெருங்கல் காலம் கிமு 3200 தொடங்கி கிமு 1500 வரை நீடித்ததாக கணக்கிடப்பட்டுள்ளது. இறந்தோரை புதைத்த இடத்தில் அல்லது அவர்களது எலும்புகளை புதைத்த இடத்தை சுற்றிலும் பெரிய கற்களை கொண்டு சூழப்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட ஈமச் சின்னங்களை பெருங்கல் சின்னங்கள் என்று குறிப்பிடுகின்றோம். கிரேக்க மொழியில் மெகாஸ் என்றால் பெரிய என்று பொருள், லித்தோஸ் என்றால் கல் என்று பொருள்படும். ஆகவே இச்சொற்களை இணைத்து மெகாலித்திக் என்ற சொல் உருவாயிற்று. பெருங்கற்கால மக்கள் தம் குடியிருப்புகளுக்கு வெளியே சற்று தூரத்தில் தனியாக ஒரு இடத்தை ஏற்படுத்தி அங்கு இறந்தவர்களை அடக்கம் செய்யும் முறையை ஆரம்பித்தார்கள். இவர்கள் இறந்தவர்களை புதைப்பதற்கு பெருங்கற்களை பயன்படுத்தி கல்லறைகளை ஏற்படுத்தியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது. இவ்வாறு உண்டாக்கப்பட்ட ஈமச் சின்னங்களுக்கு பெருங்கற்சின்னங்கள் என்று பெயர். இவர்கள் இரும்பை அதிகமாக பயன்படுத்தியதால் இக்காலம் இரும்பு காலம் எனவும் அழைக்கப்படுகிறது. பெருங்கற்கால சின்னங்கள் பொதுவாக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகின்றன. தமிழகத்தில் தொல்லியல் ஆய்வாளர்கள் கிமு 1000 முதல் கிபி 100-200 வரையில் நிகழ்ந்த பண்பாட்டினை பெருங்கால பண்பாடு என வரையறை செய்துள்ளனர். ஐரோப்பாவில் இருந்தும் அப்படியே ஆசிய வழிய கீழே இந்திய பெருங்கடலுடைய தீவுகள் வரைக்கும் இந்த பெருங்கற்கால நாகரிகம் இருக்கு. பெருங்கற்காலம்னா நாம நினைக்கிறத விட ரொம்ப அசாத்தியமானது. ஏறக்குறைய 100 டன் 110 டன் இடம் இருக்கிற ஒரு பெரிய மாபெரும் கல்ல சாதாரணமாக தூக்கி 2500 வருஷத்துக்கு முந்தைய சமாதிகள்லாம் கட்டியிருக்காங்க. ஏறக்குறைய இந்த மாதிரியான பெருங்கற்கால நாகரிகத்தில் மிக முக்கியமான பகுதி நம்ம தென்னிந்தியாகும். தென்னிந்தியாவில் மிக முக்கியமானது கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு பகுதியில். இப்போ நாம் இருக்கிற கிருஷ்ணகிரி பகுதியை ஒட்டின பகுதி பெருங்கற்கால நாகரிகத்தினுடைய சொர்க்கம் அப்படின்னு சொல்லி மேலை நாட்டு ஆளுங்க சொல்கிறாங்க. இங்கே பெருங்கற்கால சின்னங்கள் 2010 கூட இன்னும் அழியாம நிலையில் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் கெங்கலேரியில் இருக்கிற பெருங்கற்கால சின்னங்கள், ஈமச் சின்னங்கள்லாம் உலக அதிசயங்கள்ல ஒன்று. அதாவது இந்த பெருங்கற்கால இதில் அவங்க இறந்தவர்களை புதைக்கிறதுக்காக பல்வேறு கட்டட நிர்மாணங்களை செஞ்சுருக்காங்க. அந்த கட்டட நிர்மாணங்களில் அப்படின்னு நம்ம சொல்கிறது அவங்களுடைய சமாதிகளுடைய வடிவமைப்பு, அதனுடைய தொழில்நுட்பத்தினுடைய அடிப்படையில் நாம் என்ன சொல்கிறோன்னா வட்டப்புதைகுழிகள், பெருங்கற்கால புதைகுழிகள், அப்புறம் கல்திட்டைகள். இந்த கல்திட்டை வகைகளில் மிக முக்கியமானது மல்லசந்திரம் மோரல் பாறையில் இருக்கிற கல்திட்டைகள். ஏன்னா இது ஏறக்குறைய 3 மலைகளில் குட்டைகளில் ஏறக்குறைய 1300க்கு மேற்பட்ட கல்திட்டைகளை கொண்டதுங்க. அதாவது ஏறக்குறைய 2500 வருடங்களுக்கு முன்னாலேயே 1500 கல்திட்டைகள் இருக்கிற ஒரு பெரிய ஈமக்காடு. இப்போ 1500 பேருக்கு 2500 வருஷத்துக்கு முந்தைய ஒரு ஈம காடு அப்படின்னா இங்கே எத்தனை ஆயிரம் பேர் இவங்க இருந்திருக்கலாம், அவங்களுடைய வாழ்விடம் எங்க அப்படின்றதெல்லாம் இன்னும் ஆய்வுக்குரிய விஷயங்களாகவே இருக்கு.
இது மிகப்பெரிய கல்திட்டைகள் வந்து இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய தலைவனுடையதா இருக்கலாம் அப்படின்றதும் யூகத்துல நாம சொல்றோம். இதுல முக்கியமான இது என்னன்னா, தென்னிந்தியாவில் ஒரு 3 இடங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரியான கல்திட்டைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆந்திராவில் இருளபெண்டா அப்படின்ற இடத்துலையும் மிடிமல்லான்ற இடத்துலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அங்க இல்லாத விசேஷம் இங்க என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற கல்திட்டைகள்ல அந்த 2500 வருடங்களுக்கு முன்ன வாழ்ந்த இந்த கல்திட்டைகளுக்கு உரிய மனிதர்களுடைய ஓவியங்கள் வந்து இந்த கல்திட்டைகள் உள்ளே வரைஞ்சிருக்கிறாங்க. என்னென்ன வேட்டை காட்சிகள் இருக்கு, விலங்குகளோட சண்டை போட்டு இந்த விலங்குகளை கொன்று அவங்களை வெற்றி அடைஞ்சதை அவங்க ஓவியமா தீட்டியிருக்காங்க. இதுல இந்த 2வது மலையில இருக்கிற இது வந்து ஒரு பெரிய வெற்றி ஊர்வலத்தை கொம்பு ஊதி அழைச்சிட்டு போற காட்சி இருக்கிறது மிக சிறப்பான ஒன்று. இங்க இருக்கிற அந்த பெருங்கற்கால கல்திட்டைகளுடைய இது என்னன்னா, ஒவ்வொரு கல்லும் முறையா செதுக்கி இருக்காங்க. 2500 வருஷம் அந்த சிசல் பண்ற தொழில்நுட்பம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதாவது எந்திரத்தினுடைய உதவியே இல்லாம கைகள்னாலே ரொம்ப ஒழுங்குபடுத்திருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரெட் ரொட்டியினுடைய ஸ்லைஸ் மாதிரி கட்டி வெட்டி ஒவ்வொரு பக்கமும் சுத்தி வச்சிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திக்கினுடைய எதிர் குறியீடான வகையில மரணத்தை குறிக்கிற இதா இதை சொல்ல முடியும். இதுல என்னென்ன கிழக்கு பார்த்த மாதிரி சூரியனை பார்த்த மாதிரி ஒரு இடுதுளை வச்சிருக்காங்க. அந்த இடுதுளை எதுக்கு அப்படின்னா, இங்க புதைக்கப்பட்டவனுடைய ஆவியானது இரவில் வந்து தங்குவதற்கும் திரும்பவும் பகலில் வெளியே சென்று மேலுலகத்துக்கு செல்வதாக அவருடைய நம்பிக்கையாக இருக்கலாம்னு கருதப்படுகிறது. இதுல வந்து என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற ஒரு சில கல்திட்டைகள்ல இரட்டை இடுதுளை இருக்கிறது. இது வந்து ரொம்ப மிக முக்கியமானது. இது வந்து மிகவும் அபூர்வமான ஒன்றாகும். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற கல்திட்டை வந்து இரட்டை இடுதுளை உள்ளது. அதாவது ஆவி நுழைந்து வந்து தங்குவதற்கும் வெளியேறுவதற்குமான கல்திட்டையில் உள்ள ஒரு வழி பேசேஜுங்க. அந்த ஸ்பிரிட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து போற வழி. இந்த கல்திட்டையில இருக்கிறது 2 அந்த மாதிரியான துளை இருக்கிறது ரொம்ப அபூர்வமான அமைப்பு உடைய கல்திட்டை. மல்லச்சந்திர ஈமச்சின்னம். மல்லச்சந்திரத்திலிருந்து 2 கல் தொலைவு குறுகலான காட்டுப்பாதையை கடந்து சென்றால் மலை உச்சியில் மல்லச்சந்திர ஈமச்சின்னங்கள் உள்ளன. இதற்கு பல பெயர்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இப்பெயர்கள் மோரல் என்றும் பாண்டவர் வீடு என்றும் அழைக்கப்படுகின்றன. மோரல் என்ற சொல் அப்பகுதியில் சுனை என்ற பொருளில் வழங்கப்படுகிறது. சுனை இருக்கும் மலை என்ற பொருளில் மோரல் பாறை என்று பெயர் வந்திருக்கலாம். பாறை என்றால் இப்பகுதியில் சிறு குன்றை குறிப்பதாக உள்ளது. பாண்டவர் வனவாசத்தின் போது இப்பகுதியில் தங்கினர் என்றும் அதற்கு காரணமாக பாண்டவர் வீடு என்றும் இப்பகுதி வழங்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. கல்திட்டை. கல்திட்டை என்றால் நிலத்தில் மேல் அல்லது பாறைகளின் மேல் 4 கற்பலகைகளை ஒரு முகமாகவோ அல்லது வேறுபட்ட முகமாகவோ ஒன்றுடன் ஒன்றை இணைத்து கல்லறை அமைக்கப்பட்டிருக்கும். கல்லறையில் உள்ள கிழக்கு பக்க கற்பலகையின் கீழ்ப்பகுதியில் விடுதலை ஒன்று வட்ட வடிவில் இருக்கும்.
லித்திக் அப்படின்னா கல்லுங்க. லித்திக் ஏஜ் அப்படின்னா கல்லை பொறுத்து மனிதனுடைய வாழ்க்கையை காலக்கணிப்புல சொல்ற ஒரு முறைக்கு பேர். தொல்லியல்ல பேலியோலித்திக், நியோலித்திக், மெகாலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கால்கோலித்திக் அப்படின்னு மெட்டல் ஏஜும் இருக்குது. அதாவது லித்திக் ஏஜ், மெட்டல் ஏஜ். லித்திக் ஏஜ் அப்படின்றது வந்து கற்களை அடிப்படையாக வச்சதுங்க. பேலியோலித்திக் அப்படின்னா பழங்கற்காலம். அதாவது ஏறக்குறைய 3 லட்சம் 4 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் ஹோமினாய்ட்ஸ்னா மனிதன் நிமிர்ந்து நின்று நடக்க ஆரம்பிச்சதுங்க. அதிலிருந்து ஏறக்குறைய 3-4 லட்சம் வருஷங்களுக்கு முன்னால அவன் இப்போதைய நிலைக்கு வருவதற்கான ஒரு ஆரம்ப கட்டத்தை ஹோமினாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் 2 மிக முக்கியமான பேரினங்களை சொல்லுவாங்க. என்னென்னா ஒன்று நியாண்டர்தால், நம்ம ஹோமோசேபியன்ஸ். 40,000 வருஷம் வரைக்கும் நியாண்டர்தாலும் ஹோமோசேபியன்ஸும் சம இதாக வளர்ந்துருக்காங்க பேரலா. அப்புறம் 40,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நியாண்டர்தால் மனித இனம் அழிஞ்சு போயிடுச்சு. மீதி இருக்கிற அந்த மனித இனத்தில் ஹோமோசேபியன்ஸ் தான். இந்த கிருஷ்ணகிரி பகுதியில் வர்ணப்பள்ளி, கப்பல்வாடி அப்படின்ற இடத்துல எல்லாம் பேலியோலித்திக் சைட்டுங்க. அதாவது ஏறக்குறைய 70,000 வருடங்களுக்கு முன்னால் இந்த பகுதியில் அந்த மனித இனம், கற்கால மனித இனம், பழங்கற்காலத்தை சேர்ந்த மனிதர்கள், மனித மூதாதைகள் வாழ்ந்த இடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச வந்து ராபர்ட் ப்ரூஸ் பூட் அப்படின்றவர். அவர் வந்து இந்திய தொல்லியலுடைய தந்தைன்னு சொல்லி நாம் அழைக்கிறோம். அவர் முதல்ல ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பகுதியில் காடு மேடெல்லாம் அலைஞ்சி அந்த பழங்கற்கால மனிதர்கள் பயன்படுத்தின கல்லாயுதங்கள், அந்த கல்லாயுதங்கள் செய்கிற தொழிற்சாலைகள் எல்லாம் கூட தொழிற்சாலைன்னு சொல்லக்கூடாது, தொழிற்கூடங்களை எல்லாம் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கிறார். அதாவது இந்த இதில் ரொம்ப மிக முக்கியமான இது என்னன்னா பெருங்கற்கால நாகரிகம். இந்த பெருங்கற்கால நாகரிகம் அப்படின்றது வந்து உலகம் பூரா சிந்து சமவெளி எழுத்துக்களை போல ஒரு புதிரான விஷயம். இது வரைக்கும் யாரும் அதை சரியான விடை சொல்ல முடியல. ஈமச்சின்ன தெய்வ பெருமகனார் அப்பகுதி மக்களை காப்பவராக இருக்கின்றார். அதன் அடிப்படையில் இப்பகுதி மக்கள் ஆண்டுக்கு ஒரு முறை தைத்திங்கள் ஒரு நாளில் இப்பகுதிக்கு வந்து ஆடு வெட்டி பொங்கல் படையிலிட்டு வணங்குகின்றனர். மலையின் மேற்புறத்தில் ஒரு அரசன் ஆட்சி புரிந்தான் என்றும், அங்கு கோட்டை ஒன்றினை கட்டி அதில் ஒரு சிறைச்சாலை அமைத்து அங்கு அடிமைகளை கழுவேற்றி கொண்டான் என்றும் வாய்மொழி கூற்றுக்கள் நிலவுகின்றன. ஆனால் பெருங்கற்காலத்தில் அடிமை முறை இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஈமச்சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் கிராம மக்களிடையே பரவலாக காணப்படுகின்றது. இருந்தும் புதையல் எடுப்பதற்காக சில வேளைகளில் திருடர்கள் இப்பகுதியை முகாமிட்டு ஈமச்சின்னங்களை தோண்டியும் அழித்தும் வருகின்றனர். தமிழ்நாட்டின் பிற இடங்களில் கிடைத்துள்ள பெருங்கற்படை அல்லது ஈமச்சின்னங்களின் குறியீடுகள் எவையும் காணப்படவில்லை. ஆனால் மல்லச்சத்திரத்திலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மகராச கடை என்ற இடத்திலும் உள்ள ஈமச்சின்னங்களில் மட்டுமே குறியீடுகள் கிடைத்துள்ளன என்பது குறிப்பிட்டு கூற வேண்டியதாகும். மல்லச்சந்திரம் ஈமச்சின்னங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் கற்பலகைகள் ஏறத்தாழ குறிப்பிட்ட அளவினை கொண்டவனாக அமைந்துள்ளன. காடுகளில் கிடைத்துள்ள பாறைகளில் இத்தகைய வரையறை செய்யப்பட்ட அளவுகளில் கற்பலகைகள் கிடைத்திருக்கும் என எதிர்பார்க்க இயலாது. மேலும் அங்கு 200க்கும் மேற்பட்ட அளவில் அமைந்துள்ள பெருங்கால சின்னங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ள கற்பலகைகளின் எண்ணிக்கையினை நோக்கும் போது இவை யாவும் இயற்கையாக கிடைத்திருக்க முடியாது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. எனவே பெரும் பாறைகளில் இருந்து வேண்டிய அளவுக்கான கற்பலகைகளை வெட்டி எடுக்கக்கூடிய தொழில்நுட்ப அறிவு அப்போதைய மக்களிடம் இருந்திருக்க வேண்டும். அத்துடன் கற்பலகைகள் கரடுமுரடாக இல்லாமல் செப்பனிடப்பட்டிருப்பதும் தெரிகிறது. இரும்பின் பயன்பாடும் இரும்பு கருவிகளின் உருவாக்கமும் இல்லாமல் இத்தகைய பணிகளை மேற்கொண்டிருக்க முடியாது. அத்துடன் இந்த கருவிகளை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பமும் வளர்ந்திருக்க வேண்டும். மேலும் இத்தகைய கற்பலகைகளின் வட்ட வடிவில் இடுதலை அமைக்கப்பட்டிருப்பதும் நோக்கத்தக்கதாகும். இத்தகைய இடுதலைகளை உரிய இரும்பு கருவிகள் இல்லாமல் ஏற்படுத்தி இருக்க முடியாது.
கற்பலகைகள் இயற்கையாக கிடைத்ததாக கருதினாலும் கூட வட்ட வடிவிலான எழுதுலைகள் இரும்பு கருவிகளின் பயன்பாட்டினை உறுதிப்படுத்துகின்றன. இரும்பு கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் இந்த ஈம சின்னங்கள் கிமு 1000 அல்லது அதற்கு பின்னைய காலத்தை சார்ந்திருக்கலாம் என்று முடிவுக்கும் வர இயலாது. மல்லச்சந்திரம் போன்ற இடங்களிலும் பிற இடங்களிலும் காணப்படும் பெருங்கற்படை அல்லது ஈம சின்னங்கள் கிமு 1000 ஆண்டிலிருந்து கிபி முதல் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதியை சார்ந்தவையாக இருக்கலாம். இதனை போன்றே தமிழ்நாட்டில் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்ட காலம் கிமு 1000 ஆண்டு என்று கருதி வந்தனர். ஆனால் அண்மை கால ஆய்வுகள் இவற்றை மறு ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளன. இந்த அறிவியல் முடிவுகள் இதுவரை இறுதி செய்யப்பட்டிருப்பதாக கருதி கொண்டிருந்த பல காலக்கணிப்புகளை மாற்றியமைக்க வேண்டிய நெருக்குதலை அவை யாவும் கொடுத்துவிட்டன.